திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே சிவன்மலையில் உள்ள சுப்பிரமணிய சாமி கோவிலில் ஆண்டவன் உத்தரவு என்ற பெயரில் வினோத வழிபாடானது நடைபெற்று வருதுங்க. இந்த மலைக்கோவிலில் எந்த கோவிலுமே இல்லாத தனிச்சிறப்பு அம்சமாக இந்த கோவிலில் ஆண்டவன் உத்தரவு என்ற பெயரில் ஏதாவது ஒரு பொருளானது வைத்து சிறப்பு பூஜை செய்யப்படுவது வழக்கமாகுங்க. அந்த வகையில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் கடல் நீரானது வைத்து ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பூஜை செய்யப்பட்டு வந்துச்சுங்க. இந்த நிலையில் 4 மாதங்களுக்கு பிறகு வேறொரு பக்தருடைய கனவுல வந்த உத்தரவின் பெயரில் மஞ்சள் பிள்ளையார், வெற்றிலைப்பாக்கு, அருகம்புல், எலுமிச்சை பழம் போன்ற பொருட்களானது வைத்து பூஜை செய்யப்பட்டு வருது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மஞ்சள் பிள்ளையார் மங்களம் மற்றும் புதிய தொடக்கத்தின் குறியீடாகுங்க. விநாயக பெருமானின் அருளால் நாட்டில் தடைகள் அனைத்துமே விலகி சுபிட்சமானது நிலவும் அப்படிங்கிறத உணர்த்துவதாகுங்க. இது ஆன்மீக விழிப்புணர்வையும் மக்கள் மத்தியில் பக்தி அதிகரிப்பையும் குறிப்பதாகும். வெற்றிலைப்பாக்கு பாரம்பரிய மங்கள நிகழ்வுகளின் அடையாளமாகவும் சொல்லப்படுதுங்க. சமுதாயத்தில் திருமணங்கள் போன்ற சுப நிகழ்ச்சிகளானது அதிகமாக நடைபெறும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அருகம்புல் நோய் எதிர்ப்பு மற்றும் ஆரோக்கியத்தின் சின்னமாகுங்க. உத்தரவு பெட்டியில் இது காணப்பட்டதுனால மக்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேணும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதே போல் எலுமிச்சம் பழம் பார்த்திங்கன்னா ஆன்மீக ரீதியாக திருஷ்டி கழிப்பதற்கும் தீய சக்திகள் நீங்குவதற்கும் பயன்படுத்தப்படுதுங்க. இது உத்தரவில் வந்ததால் நாட்டில் குழப்பங்கள் தீய எண்ணங்கள் நீங்கி தெளிவான நிலையானது பிறக்க போகுது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் மாற்றப்பட்ட இந்த பொருட்களால் 12 ராசிக்காரரில் ஒரு குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான தாக்கம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகுது என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் 12 ராசியில் எந்த ராசிக்காரர் என்பதையும் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 12 ராசியில் முதலாவதாக வரக்கூடிய ராசி மேச ராசியாகுங்க. இந்த மேச ராசிக்காரர்களுக்கு ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் மாற்றப்பட்ட பொருளால் என்ன மாதிரியான தாக்கம் ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே திறமையாக சமாளிக்கக்கூடிய மன துணிச்சலானது உங்களுக்கு ஏற்படுங்க. அடுத்தவர்களுடைய செயலை கண்டு உங்களுக்கு கோபம் ஏற்படலாங்க. நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருப்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. உங்களுடைய சொந்த காரியங்களில் கொஞ்சம் தாமதம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. சின்ன விஷயங்களாக இருந்தாலும் கூட நீங்கள் மனநிறைவோடு அந்த விஷயத்தை செஞ்சு முடிப்பீங்க. அடுத்தவர்களிடம் நீங்கள் பேசும்போது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணுங்க. உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் இது வரைக்கும் இருந்துட்டு வந்த போட்டிகள் அனைத்துமே விலகி விடுங்க. மருந்து ரசாயனம் போன்ற தொழில்களில் எதிர்பார்த்த லாபமானது கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அலுவலகம் சம்பந்தமான காரியங்களில் நீங்கள் ஈடுபடும் போது அவசரப்படாமல் நிதானமாக நீங்கள் செயல்படுவது உங்களுக்கு காரிய வெற்றியை கொடுக்குங்க. அதே போல் மற்றவர்களிடம் கருத்து வேற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. நீங்கள் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்க வேணும். குடும்பம் சம்பந்தப்பட்ட கவலைகள் உங்களுக்கு வந்து போகக்கூடிய நேரமாகுங்க. குடும்ப செலவை சமாளிக்க பண வரத்தானது உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்க. எதிர்பார்த்த உதவிகளானது உங்கள் கைக்கு வந்து சேருங்க. மனதில் ஆன்மீக எண்ணங்களானது அதிகரிக்கக்கூடிய நேரமாகுங்க. வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியானது கிடைக்க போகுது. உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த ராசியில் பிறந்த பெண்கள் அடுத்தவர்களுடைய செயல்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தலாங்க. நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேணுங்க. எந்த பிரச்சனையுமே சமாளிக்கக்கூடிய திறமையானது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படுங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நன்மையை தீமைகள் பற்றி கவலை இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை எடுக்கிறீங்களோ அதை முழுமையாக செய்து முடிப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. நட்பு வட்டாரத்தில் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக பழகுவது ரொம்பவே நல்லது. உற்சாகமாக செயல்படக்கூடிய நேரமாகுங்க. டெக்னிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல பெயரானது இந்த காலகட்டத்தில் ஏற்படுதுங்க. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க எதுலேயுமே வெற்றி பெறக்கூடிய நேரமாகும். அதே போல் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் நீங்கள் வேகம் காட்டுவது நன்மையை கொடுக்குங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புத்தி சாதுரியமும் அறிவு திறனும் அதிகரிக்குங்க. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சுவதாக இருந்தாலும் சரிங்க அதை முழுமையாக செஞ்சு முடிக்க வேணுங்க. ஏன்னா சின்ன சின்ன தடுமாற்றங்கள் ஏற்பட்டு நீங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. எதிர்பார்த்த வரவானது உங்களுக்கு கொஞ்சம் தாமதமாக ஏற்பட
ஏற்படலாங்க. திடீர் சோர்வுகள் உண்டாவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் இந்த ராசியில் பிறந்த மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த போட்டிகள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகுங்க. எதையுமே நீங்கள் அவசரப்படாமல் நிதானமாக செய்து முடிப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உறவினர்கள் வகையில் தவிர்க்க முடியாத சுப செலவுகளானது உங்களுக்கு ஏற்படுங்க. முக்கியமான பயணமும் முக்கியமாக பிரமுகர்களுடைய சந்திப்பும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். அது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்ல அஸ்திவாரமாகவும் இருக்குங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா கூட்டு முயற்சிகளில் லாபமானது கிடைக்க போகுது. அதே போல் சில பேருக்கு குடும்பத்தினரோடு கூட்டு சேர்ந்து தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுங்க. நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேணுங்க. தொழில், வேலை, உத்தியோகம் போன்றவை அனைத்திலுமே வெற்றி கிடைக்கக்கூடிய நேரமாகுங்க. சேமிப்புகளானது உங்களுக்கு உயரப்போகுது. உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியமானது கிடைக்க போகுதுங்க. உங்களுடைய உழைப்பும் நம்பிக்கையும் உங்களுக்கு முழு பலனையும் பெற்று கொடுக்குங்க. எதிர்பார்ப்புகள், இடையூறுகள் அனைத்துமே ஒரு பக்கம் இருந்தாலும் கூட உங்களுடைய தன்னம்பிக்கையாலும் தைரியத்தாலும் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் சாதுரியமாக செஞ்சு முடிப்பீங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பொருளாதாரத்தில் பிரச்சனைகள் இருக்காது அப்படின்னாலும் கூட வைத்திய செலவு, வீண் விரைய செலவுகளானது அதிகரிக்குங்க. அதனால் சில சமயத்தில் உங்களுக்கு விரக்தி கூட ஏற்படலாங்க. மனதை ஆறுதலுடனும் தன்னம்பிக்கையுடனும் நீங்கள் வைத்துக்கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. தொழில், வியாபாரம், உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் வந்தாலும் விலகக்கூடிய நேரமாகுங்க. 12 ராசியில் இரண்டாவதாக வரக்கூடிய ராசி ரிஷபராசியாகும். இந்த ரிஷபராசியை சேர்ந்தவங்களுக்கு சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் மாற்றப்பட்ட பொருளால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இது வரைக்கும் நீண்ட நாளாக தடைப்பட்டிருந்த காரியம் அனைத்தையுமே நீங்கள் செய்து முடித்து அதில் வெற்றியும் காண்பீங்க. மனதில் சஞ்சலம் ஏற்பட்டாலும் அதிர்ஷ்டமானது அதிகரிக்க போகுதுங்க. விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இருந்தாலும் உங்களுடைய கொள்கைக்காக நீங்கள் பாடுபட வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகுங்க. அதிகமாக பேசுவதை இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. அடுத்தவர்கள் சொல்வதை நம்புவதற்கு முன்னாடி அதை பற்றி ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் ஆலோசனை செய்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. தொழில், வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு ஒரே குறிக்கோளோடு இருப்பதை விட்டுவிட்டு வாடிக்கையாளர்களுடைய தேவையை அறிந்து செயல்படுவது உங்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுங்க. பணவரத்தானது உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க துணிச்சலான உங்களுடைய வேலைகளை செஞ்சு முடித்து அதுலேயும் வெற்றி காணக்கூடிய நேரமாகுங்க. சக ஊழியர்கள் மேலதிகாரிகளுடைய நம்பிக்கையானது அதிகரிக்க போகுது. அதே போல் கணவன் மனைவிக்கு இடையே இருந்துட்டு வந்தால் கருத்து வேற்றுமைகள் அனைத்துமே குறைந்து ஒற்றுமையானது அதிகரிக்கக்கூடிய நேரமாகுங்க. வாழ்க்கை துணையுடைய ஆதரவானது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அற்புதமாக அமைஞ்சிருக்குதுங்க. பொருளாதார முன்னேற்றமானது உண்டாக போகுது. புதிய நபர்களுடைய நட்பானது உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அதனால நன்மையும் உங்களுக்கு ஏற்படுங்க. கொடுக்கல் வாங்கல நீங்கள் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்க வேணுங்க. இந்த ராசியில் பிறந்த பெண்கள் அதிகமாக பேசுவதை இந்த காலகட்டத்தில் தவிர்த்து கொண்டு உங்களுடைய வேலையில் நீங்கள் வேகம் காட்டுவது நன்மையை கொடுக்குங்க. அடுத்தவர்கள் சொல்லுவதை நம்புவதற்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் ஆலோசனை செய்வது ரொம்பவே நல்லது. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க அடுத்தவர்கள் உங்களுடைய செயல் திட்டங்களை பற்றி சொல்லுவதை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. அவசரமான முடிவுகளை எடுப்பதை இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் தள்ளி வைக்க வேணும். உங்களுடைய பேச்சு திறமையின் மூலமாக உங்களுடைய தொழிலில் லாபமானது கிடைக்க போகுது. போட்டிகளை தவிர்த்து துணிச்சலான முடிவுகளை எடுக்க நினைப்பீங்க. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மேலிடத்திலிருந்து சொல்லுவதை கேட்டு தடுமாற்றம் ஏற்படலாங்க. நீங்கள் கொஞ்சம் நிதானமாக யோசித்து செய்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். பணவரத்தானது உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்க. நடைபெறக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தலாங்க. எனவே வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் ரொம்பவே கவனமாக பேசுவதன் மூலமாக உங்களுக்கு ஆதாயமானது கிடைக்க போகுதுங்க. கடந்த காலங்களில் உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள் திரும்பி வரக்கூடிய நேரமாகுங்க. உங்களுடைய உறவானது பலப்பட போகுது. தொலைபேசி தொடர்பு மூலமாக சில புதிய தொழில் ஒப்பந்தங்களானது ஏற்படுங்க. அதன் மூலமாக உங்களுக்கு லாபமானது கிடைக்க போகுது. குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்காதுங்க. சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான யோகமான நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. அதே போல் இந்த காலகட்டத்தில் அத்தியாவசிய தேவைகளுக்கு செலவு செய்ய பண பற்றாக்குறையை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகுங்க. ஒரு பிரச்சனை முடிந்தது
ஏதாவது இன்னொரு பிரச்சனையானது உருவெடுக்குங்க. இருந்தாலும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நேரமாகும். உங்களுடைய பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் தோல்விக்கு தோயாமல் இருந்து நீங்கள் சமாளித்து வெற்றி அடையக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. சில காரியங்கள் தாமதமான வெற்றியை கொடுக்குங்க. உங்களுடைய விடாமுயற்சி தான் உங்களுக்கு வெற்றியை தேடி தருங்க. பழகக்கூடிய நண்பர்களை எடை போட முடியாதுங்க. வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இந்த காலகட்டத்தில் நடந்து கொள்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.